நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தாரா கிட்ட சொல்லி சால்வ் பண்ண முடியாத விஷயம்னா நீ பேசாம வாசு அண்ணகிட்டே சொல்லிருக்கலாம். என்ன இருந்தாலும் அவரு தாராவுடைய அப்பா தானே. உன்னோட குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவரு தலையிடாம இருப்பாரா என்ன? பாமா சொல்றதான் சரி. நீ எல்லா விஷயத்தையும் வாசு அண்ணகிட்ட சொல்லி பாரு. வாசு அண்ணா தாரா கிட்ட பேசுவாரு. பல விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஆளு தான் பெரிய திருடன்னு தோணுது. அந்த ஆளுக்கு வேலையாகணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ இவ்வளோ கோவமா பேசுறது உன் மாமனை பத்தின்னு புரியுதா உனக்கு? அந்த ஆளு எனக்கு ஒரு மாமனாரா பழக்கமானாரா என்ன? வாசவன் முதலாளி அப்படிங்கிற பிசினஸ் மேன் தான். உண்மையை சொல்லணும்னா அந்த ஆளு எப்பவுமே பிசினஸ்கார மட்டும்தான். நானு தாராலாம் வியாபாரத்தில் விற்கிற ஒரு பொருள் மாதிரி தான். நீ என்ன கஜேந்திரா இப்படி சொல்ற? மகினா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறந்து போன அவர் மகனை நல்லவனா மாத்த என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னாரு. அதுக்கு பதிலா எனக்கு தாராவை கல்யாணம் பண்ணி வச்சாரு. தாராவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சொத்து எழுதி வச்சாரு. நான் வேண்டான்னு சொல்லி கூட என் போட்ல போதை பொருள் கடத்தினாரு. இப்ப மாட்டிக்கிட்டதும் ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லா குற்றத்தையும் என் தலையில கட்டிட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லை, என்னோட போட் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க கொண்டு போயிட்டாங்க. என் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் காசு இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்துட்டேன். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணாரு? பணம் இருக்கிற அவ பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டான். தப்பு நடந்து போச்சு பகின. அந்த ஆளை சரியா புரிஞ்சுக்காம நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். பக்கா திருட, ஜகஜால திருட. அப்புறம் உனக்கு தெரியும்ல, அசோகன் கேஸ்ல ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை விசாரிக்கிற ஆபீசர் கேம்ப்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்கவும் அவர் கண்டிப்பா வருவார். வரட்டும். சாட்சி ஸ்டேட்மெண்ட்ல அவர் கேட்பாரு. தேவைப்பட்ட வேற சாட்சியை கூட அவர் சேர்ப்பாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போறன்னு ஏதாவது யோசிச்சிருக்கியா? இது வரைக்கும் அதை பத்தி யோசிக்கல. யோசிக்கணும்ப்பா. முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டா வாசு அண்ணனும் தாராவும் மொத்தமா அவனுக்கு எதிரி ஆயிடுவாங்க. அதுக்கு பதிலா போதை பொருள் கேஸ்ல உனக்கு எதிராக அவங்க சாட்சி கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்தா கிருஷ்ணாவணி பகச்சிக்கிற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே போதைப் பொருள் கேஸ்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது கிருஷ்ணா தான்னு வாசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளை பகச்சிக்கிறது நல்லா இருக்காது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. எக்கு தப்பான விஷயத்துல போய் இப்படி வசமா மாட்டிக்கிட்டேப்பா. நீ உண்மையை சொன்னா வாசு உனக்கு எதிராயிடுவாரு, பொய் சொன்னா கிருஷ்ணா எதிரி ஆயிடுவா. இதெல்லாம் பழைய விஷயம் தானே. எதுவும் சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடு. ரெண்டு பேரையும் பகச்சிக்காம இருக்க அது ஒண்ணுதான் சரியான வழி. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா பாமா? அட்வைஸ் பண்ண வந்துட்ட. அதுக்கு என்ன பண்ணணும்னு நாங்க யோசிச்சு முடிவெடுக்கிறோம். சரி பண்ணுங்க. அதனால யாருக்கு நஷ்டம்? யோசிச்சு செஞ்சதாலதான் இருந்த வீடு இல்லாம போயிடுச்சு. இனிமே நீங்க நிம்மதியா உட்கார்ந்து யோசிங்க. கையை விட்டு போக எதுவும் இல்லை. அண்ணா, நீங்க எதுக்காக என் விஷயத்தை பத்தி அன்னி கூட சண்டைக்கு போறீங்க? வேற என்ன பண்றது? மனுஷன் டென்ஷன்ல இருக்கான், இவ வேற அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வண்டி வந்து நிக்குது. பார்த்த வரைக்கும் அந்த கேஸை பத்தி விசாரிக்க வந்த ஆபீசர் மாதிரி தெரியுது.
மிஸ்டர் கஜேந்திரன், அது நான் தான். நான் டிஒய்எஸ்பி சத்யமூர்த்தி, ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். பழைய அசோகன் கேஸோட மறு விசாரணைக்காக தான் வந்திருக்கேன். சார் நீங்க உள்ள வந்து உட்காரலாமே. பரவாயில்ல, இங்கேயே உட்காந்து பேசிக்கலாம். ஆமா, நீங்க யாரு? புரியலையே. நான் மகேந்திரன், கஜேந்திராவோட அண்ணன். கஜேந்திரன் கொஞ்ச நாளாவே என் கூட தான் தங்கியிருக்கான். நீங்க உள்ள வாங்க சார். எனக்கு இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க கோஆபரேட் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா சார். உண்மையை மட்டும்தான் நீங்க சொல்லணும். அப்படி சொன்னா எனக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பா உண்மையை சொல்றேன் சார். கஜேந்திரன், நீங்க தான் சம்பவத்தை நேரில் பார்த்த ஆளு, அப்படிதானே? ஆமா. அதாவது நேரில் பார்த்த சாட்சி, அப்படிதானே? ஆமா சார். நடந்த சம்பவத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அது வந்து சிவராஜனோட அப்பா பேரில் இருந்த இடத்துல என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்த ஒரு ஆயுர்வேத ரெசார்ட்டை கட்டுறதை பற்றி யோசிக்கிறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். சரி, அந்த நேரத்தில் வேற யாராவது அங்கே இருந்தாங்களா? இல்லை. நான் கார் பக்கத்துலன்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது சிவராஜனை குடிசை பக்கமாக போகிறத நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த குடிசையில் ஒரு பொண்ணு கத்துற சத்தமும் பொருட்கள்லாம் கீழே விழுகிற சத்தமும் கேட்டுச்சு. அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே போகலையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க. இல்லை சார், நான் கார் பக்கத்திலே தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் பின்னாடி வண்டியில் அசோகன் வந்தார். அதாவது சிவராஜன் குடிசையில் இருக்கும்போது தான் அசோகன் அங்கே வந்திருக்காரு, அப்படி தானே? ஆமாம். அசோகன் அந்த குடிசை பக்கம் பார்த்துட்டு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அங்கே ஓடினாரு. அப்போ தான் சிவராஜன் வெளியில் வந்தான். ஷர்ட்டில் பட்டன்லாம் போட்டுக்கிட்டு தான் வெளியில் வந்தான். அப்போ தான் அசோகனும் சிவராஜும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு நடுவில் அசோகன் அடிக்க சிவராஜ் ஒரு மரக்கட்டை எடுத்தான். 1-2 தடவை அசோகன் அந்தால் அடிக்கவும் செஞ்சான். உடம்பு ரொம்ப வலிச்சிருச்சு போல. அசோகன் அந்த கட்டையை பிடுங்கிட்டு சிவராஜனை திரும்பி அடித்தார். அந்த அடி கை தவறி சிவராஜனோட தலையில் பட்டுருச்சு. அப்போவே சிவராஜன் மயங்கிட்டாரு. அசோகன் ஒரு தடவை தான் அடித்தானா? ஆமாம், ஒரே ஒரு தடவை தான் அடித்தார். நீங்கள் இப்போ சொன்ன விஷயம்லாம் முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. அதாவது துளசிங்கிற பொண்ணை மானபங்கப்படுத்தினது சிவராஜன்னும், அதை பார்த்து கோவத்தில் அசோகன் அவனை துரத்தி போய் அடிச்சு அதில் அவர் செத்து போயிட்டாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக சார். அப்போ அதை எழுதி சைன் பண்ணி தர முடியுமா? சைன் பண்ணுறது மட்டும் இல்லை சார், கோர்ட்லேயே வந்து சொல்கிறேன். நான் இப்போ சொன்னதான் உண்மை. அப்போது முன்னாடி சொன்னது? அது வந்து வாசவன் தான் என்னை மிரட்டி அப்படி சொல்ல வச்சிட்டாரு. கம்பல் பண்ணி என்னை பொய் சொல்ல வச்சிட்டாரு. அப்படி ஒரு பொய் சாட்சி சொன்னதுக்காக அவர் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணியும் வச்சார். இது எல்லாமே உண்மைதான்னு இதோ இருக்க என் அண்ணனுக்கும் தெரியும். இவர் சொல்றதெல்லாம் உண்மையா மகேந்திரன்? உண்மைதான் சார். சரி, நீங்க 2 பேரும் என் கூட கொஞ்சம் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அதுக்காக தான். வர்றதுல பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றிட்டு வந்துடுறோம் சார். அப்போ சரி, நான் என் வண்டியில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே? ஓகே. கஜேந்திரா, இது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தான் நீ சொன்னிய? நல்லா யோசிச்சு தான் சொன்னேண்ணே. இதால் வர பின்விளைவு என்னன்னு உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். வாசவனும் அவர் பொண்ணுக்கும் பைத்தியம் பிடிக்கட்டும். நம்ம கையில் எல்லா விஷயமும் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியட்டும். எல்லாம் உன்னோட தனிப்பட்ட முடிவு. அதால் என்ன நடந்தாலும் அது நீ தான் ஏற்றுக்கணும். வீட்டை அடமானம் வச்சு வாங்கின 10 லட்ச ரூபாயை கட்டி வச்சு என்னை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்த அச்சுமாமா கிட்ட நான் இந்த அளவுக்கு அது நன்றி காட்டணும் இல்லைண்ணே. சித்தப்பா, நீங்க பேசுனது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பா சொன்ன மாதிரி அதோட பின் விளைவுகள் எல்லாத்தையும் நீங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது. ஆனா
இன்னொரு விஷயம் சொல்றேன். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்தான். சித்தப்பா, நீங்க உண்மையை சொன்னப்போ நஷ்டப்பட்டது இறந்து போன ஒரு ஆளோட பொய்முகம் மட்டும்தான். அதுக்கு பதிலாக கிடைச்சது மரணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு ஆளோட உயிர் தான். அதுக்கு ஈடு கொடுக்க வேற எதுவுமே இல்லை சித்தப்பா. அதுக்கு உங்களுக்கு கல்ஃப்ல டிரைவிங் லைசென்ஸ்லாம் இருக்கா என்ன? அதெல்லாம் சரிதான்ப்பா. இருந்தாலும் உங்க கார்ல எதுக்காக அந்த பிலிப்பைன்ஸ் பொண்ணுங்களை ஏத்திட்டு போறீங்க? சோத்துல கொஞ்சம் குழம்பு ஊத்துறியாமா? கம்பெனியோட காருன்னு சொன்னாலும் கண்ட பொண்ணுங்களை நீங்க எதுக்காக வண்டியில ஏத்தணும்? அப்படின்னா அந்த காரை பேசாம நீங்க திரும்ப கொடுத்துருங்க. அடியே, அப்பா இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. நான் அப்புறம் கால் பண்றேன். என்னப்பா? முதல்ல கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. நீ போன் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் பசியில இருக்கணுமா? இந்தாங்க, இதை அப்படியே எடுத்து ஊத்திக்க வேண்டியதானே? சும்மா அதை ஊத்து இதை ஊத்துன்னு கத்திட்டு இருக்கீங்க. நீ எந்த நேரம் பார்த்தாலும் அவங்கிட்டயே பேசிக்கிட்டு இரு. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய பூகம்பமே வரும். பெரிய பூகம்பம். என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பேசி மாப்பிள்ளை வடி அனுப்பியிருக்க கூடாது. இந்த சண்டை எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் தாரா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துதானே ஆகணும். ஓ, அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சுப்பா. என்னம்மா சொல்ற நீ? கஜாவோட சேர்ந்து இனிமே என்னால வாழ முடியாதுப்பா. எனக்கு வெறுத்து போச்சு. ஐயோ, என்னம்மா நீ இப்படி பேசுற? மாப்பிள்ளை அவாய்ட் பண்றியா? நீ சீரியஸா தான் பேசுறியா? பின்ன என்ன? இல்லனாலும் ஏன் விருப்பப்படியா இந்த கல்யாணம் நடந்துச்சு? நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்ன ஒரு அடமான பொருளா கஜாக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். இனிமேலாவது அடமானம் வச்ச என்ன மீட் எடுத்து ஃப்ரீயா விடுங்கப்பா. நீ இப்போ ஒருத்தன்ட்ட பேசுனியே, அவன் தான் வேணும். அவனை பார்த்த நாள்ல இருந்தா நீ இப்படி மாறி இருக்க. மனசால ஒத்து போக முடியாத ஒரு ஆள் கூட 100 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்றதை விட நல்லது. மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள் கூட ஒரு நாளாவது சேர்ந்து வாழ்றது நல்ல விஷயம் தான்ப்பா. என்ன போலீஸ் ஜீப் வந்திருக்கு? நீ போய் டோர் ஓபன் பண்ண. அதுக்குள்ள நான் கையை கேட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நான் சத்யமூர்த்தி, டிஒஎஸ்பி. வாசவன் இல்ல? இருக்காரு, உள்ளதான் இருக்காரு. சார் நீங்க உள்ள வாங்க. ஓகே. சார் உட்காருங்க. நீங்க வாசவனோட பொண்ணா? ஆமா. அதாவது கஜேந்திரனோட மனைவி. உங்க பேரு தாரா தானே? ஆமா. வாசவனா நீங்க? ஆமா. நான் கிரைம் பிரான்ச் டிஒஎஸ்பி சத்யமூர்த்தி. ஒரு கேஸ் சம்பந்தமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா சார், நீங்க உட்காருங்க. அம்மாடி, டீ எடுத்துருவோமா? இல்ல வேண்டாம், நான் டீ எல்லாம் ஜாஸ்தி சாப்பிட்றது இல்ல. உட்காருங்க சார். நான் ஒரு பழைய கேஸோட ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண ஆஃபீஸர். கேஸோட முதல் விசாரணை கட்டத்தில் ஒரு சிலரோட தலையீடு இருந்ததை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது உண்மைங்கிறதுனால தான் ஒரு ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க உண்மையான பதிலை சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா சார், நீங்க கேளுங்க சார். பேச வந்த கேஸ் என்னன்னு உங்களுக்கும் ஒரு சமயம் தெரிஞ்சிருக்கும். உங்க புள்ள சிவராஜனை அசோகன் ஒருத்தன் கொலை பண்ண கேஸ் தான். 5-6 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த கேஸ்ல நான் குற்றவாளியோ சாட்சியோ இல்ல. இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். அது என் பிள்ளைய கொன்ன கேஸ். கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசோகன் துளசிங்கிற ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்தினதாகவும் அதை நேரில் பார்த்த சிவராஜன் அதை தடுக்க நினைச்சப்போ அடிச்சு கொண்டதா சொல்லியிருக்காங்க. இப்படிதான் நடந்துச்ச சம்பவம்? ஆமா, என்னுடைய நிலத்துல ஒரு குடிசை போட்டு தங்கியிருந்த அந்த அசோகன் அப்பதான் அது நடந்தது.
என் புள்ள இடத்த பார்க்க தான் அங்க போனா. ஆனா நீங்க சொன்ன விஷயம் தலைகீழா நடந்ததா சில பேர் சொல்றாங்க. அதாவது சிவராஜன் தான் அந்த பொண்ணை கெடுக்க போனதா? அதெல்லாம் பச்சை பொய் சார். லோக்கல் போலீஸ் ரொம்ப டீட்டெயிலா விசாரிச்ச கேஸ் தானே சார் அது. ஓ, சந்தேகத்துக்கு இடமில்லாத விஷயத்துல கேஸை நிரூபிச்சதுனால தான் கோர்ட்டு கொலைகாரனுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. லோக்கல் போலீஸ் விசாரிச்ச பல கேஸுகளும் அதுக்கப்புறம் தலைகீழா மாறின கேஸும் இருக்கு. இந்த கேஸ்ல அப்படி நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார். இது எல்லாம் அந்த கிருஷ்ணாவால வர பிரச்சனையா தான் இருக்கும். அவங்க ஏன் அப்படி செய்யணும்? அதான் அவகிட்ட தான் கேட்கணும். நான் அந்த ஏரியால பல பேர்கிட்ட விசாரிச்சேன். அதை வச்சு பார்க்கும்போது சிவராஜன் தான் அந்த இடத்துக்கு முதல்ல போனதா தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அசோகன் அங்க போயிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? விசாரிச்சு சொல்றாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். நான் யாரையுமே உருட்டவும் இல்லை, மிரட்டவும் இல்லை. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே சாட்சியா இருக்கிற கஜேந்திரன், அவர் உங்க மருமகன், கரெக்டா? ஆமா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தானே இந்த கல்யாணமே நடந்துச்சு. அதுவும் சரிதான். கஜேந்திரன் பொய் சாட்சி சொன்னதுக்கு பிரதிபலனா தான் நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? எல்லாமே வெடிக்கட்டின பொய் சார். இவன் கல்யாணத்துல நான் ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளை இறந்து போனதால அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. இந்த கேஸோட ஏதாவது ஒரு கட்டத்துல சாட்சியையோ விசாரிக்கிற ஆபீசரை கையில் எடுக்கவோ நீங்க முயற்சி பண்ணீங்களா? எவிடன்ஸை அளிக்கிறது அந்த மாதிரி? எனக்கு அதுலலாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். நான் யாரையுமே உருட்டவும் இல்லை, மிரட்டவும் இல்லை சார். உண்மை வெளியே வரணும், அதான் என் ஆசை. ஆனா இந்த கேஸ்ல ஒரே ஒரு சாட்சியா சொன்னவர் நீங்க கட்டாயப்படுத்தி அவரை வற்புறுத்தினதுனால தான் தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா சொல்றாரு. யாரு? கஜேந்திரனா? கஜேந்திரன் அப்படி சொன்னானா? ஆமா, கஜேந்திரன் என்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்படி பொய்யான சாட்சி சொன்னதுனால தான் உங்க பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததாவும் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல சொல்ல ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நான் திரும்ப வருவேன். இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைக்க வேண்டியிருக்கு. அப்ப சரி, வரட்டுமா? இப்ப எப்படி இருக்கு? நீங்க கண்டுபிடிச்ச மருமக உங்க பிளானை சுக்குநூறு ஆக்கிட்டார்ல. அவன் அந்த பொறுக்கி ராஸ்கல், அவன் மட்டும் இப்படி சொல்லுவான்னு தெரிஞ்சிருந்தா சதானந்தனோட சேர்ந்து இவன் கதையை முடிச்சிருப்பேன். அப்பா, இனிமேலாச்சும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க தீத்து கட்டினாலும் சரி, விட்டு பிடிச்சாலும் சரி, உங்க விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணுங்க. அட ஜித்துவா, நீதான் பெல் அடிச்சாப்பா? சும்மா டெஸ்ட் பண்ண. சாவு மணி அடிக்கிற நேரம் சங்கதி கேட்கணும்ல. யாரோட சாவுமணி பத்திரா பேசுற? எல்லாருக்கும் சாவு மணி அடிக்க போகுது. ஒரு பக்கத்தில் வாசவன், ஒரு பக்கத்தில் கிருஷ்ணா, 2 பேர் சேர்ந்து குடும்பத்தில் இருக்கவங்களை கொல்லாமல் கொண்டுகிட்டு இருக்காங்க. நீ ட்ரிங்க் பண்ணிருக்கியா கஜேந்திரா? கொஞ்சமாக குடித்தேன். என்னோட கடைசி சம்பாத்தியம் விற்று தொலைச்சனால் அதோட செலிப்ரேஷன். சம்பாத்தியமா? என்ன சம்பாத்தியம்? நான் என் காரை வித்துட்டேன். என்னது, காரை வித்துட்டியா? எதுக்கு இப்போ காரை வித்த நீ? கையில் கொஞ்சம் கூட காசு இல்லாதவனுக்கு கார் மட்டும் எதுக்கு? பெட்ரோல் போட கூட காசு வேணுமே. ஹோண்டா சிட்டியில் போய் பிச்சை எடுத்தா யாராவது காசு கொடுப்பாங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது காரை விற்கிறது தான் நல்லது. வித்துட்டேன். டேய், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. சரி,
என்ன விலைக்கு அதை வித்த? அதை சொன்னா நீங்க மறுபடியும் என்ன திட்டுவீங்க. அதனால விலையை சொல்லல. கை நிறைய பணம் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த வாசவனும் தாராவும் எதிரி ஆயிட்டாங்கன்றதுக்காக நீ எதுக்கு இப்படி குடிச்சு உன்னையே நாசம் பண்ணிக்கிற? ஒரு வகையில பார்த்தா தாரா உன்னை விட்டு போனது நல்லதுதான்னு எனக்கு தோணுது. அப்பவே அவ ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருந்தா. அவள மாதிரி பொண்ணுங்கெல்லாம் ஜித்துக்கு செட்டே ஆகாது. மேனா மினிக்கான அவ டீ குடிச்ச கிளாஸ கூட அவ எடுத்து வாஷ் பண்ண மாட்டா. பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி இப்ப என்ன பிரயோஜனம் இருக்கு பாமா? புது விஷயங்கள் இங்க ஏகப்பட்டது இருக்கு. ஆமா, அகினா சொல்றதுதான் கரெக்டு. புது விஷயம் சொல்ல வேண்டியது நிறையா இருக்கு, ஏராளமா இருக்கு. யாருக்கும் தெரியாத விஷயங்கள், யாரும் கேட்காத விஷயங்கள், அப்படி ஏகப்பட்டது. பாமானி உங்களுக்கு தெரியுமா, நான் அவளோட 2வது புருஷன். என்னது? நிஜமாவா சொல்ற? ஜித்து, நீ என்னப்பா சொல்ற? கஜேந்திரா, தேவையில்லாம உளறி கொட்டாத. தாராவும் பொண்டாட்டிங்கிறத மறந்துடாத. குடிச்சிருக்கன்னு சொல்லி ஏடா கூடமா பேசாத. சரக்கடிச்ச மப்ல நான் ஒன்றும் வளரல. இப்ப நான் சொன்னதுதான் உண்மை. முதல்ல ஒரு அனானிமஸ் கால் போனதும் அந்த பறவை பறந்து போச்சு. நான் அதை நேரடியாகவே பார்த்துட்டேன். ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டெக்ஸ்டைல் ஷாப்லேருந்து வெளியில் வர ஜோடி குருவிகள். அவளோட முகத்தில் சூரியன் உதிச்ச மாதிரி சந்தோஷம். அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுல்ல? அதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வெறும் ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருந்திருக்கேன். இல்லை, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இதை பற்றி சொல்லவே இல்லையே. என் பொண்டாட்டியை பற்றி நான் எதுவுமே சொல்றது இல்லையே. நீ சொல்லலதான். ஆனா என்கிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சொன்னாங்க. அவங்க கூட அவளை பல இடத்துல பார்த்து தான் சொன்னாங்க. கஜேந்திர மனைவி வேற ஒருத்தன் கூட போறதா சொன்னாங்க. அது யாரு, ரிலேட்டிவா? ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. கஜேந்திரோட ஒய்ஃபு. சரிதான், இப்போ கூட அவள் அட்ரஸ் அதானே. அதை அவள் மறந்துட்டா போல் இருக்கு. அவளுக்கு அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும்ல. அந்த லேபிளை கழட்டி வச்சுட்டு அவள் என்ன வேணுமே செஞ்சு தொலைக்கட்டும். ஆனால் அப்படி தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். என்னை பாதி வழியில் விட்டுட்டு போக நான் விடவே மாட்டேன். அதுக்கு அவளும் வாசவனும் பதில் சொல்லியே ஆகணும். அதை நான் கேட்காம விட மாட்டேன். டேய் கஜேந்திரா, இப்போ நீ எங்க தான் போற? என் பொண்டாட்டி வீட்டுக்கு தான். இந்த கோலத்திலையா? பின்ன கெட்டப்ப மாற்ற சொல்றீங்களா? இதே மாதிரி இருக்கும் போது நான் அவளை கல்யாணம் பண்ண. இதே கோலத்தில் தான் அவளை போய் பார்ப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.